மதன்பூர் கிராமம் மத்த கிராமங்களை விட இந்த கிராமம் ரொம்பவே டெவலப்டா இருந்தது. இந்த வளர்ச்சிக்கு காரணம் அனுராம். அனுராம் அங்க ஒரு வாத்தியாரா இருந்தாரு. அந்த கிராமத்திலேயே ரொம்ப படிச்ச ஆளு அவரா தான் இருந்தாரு. கிராமத்தாட்கள் எல்லாருக்கும் அவரை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவர் சொல்றதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. மாஸ்டர், உங்க பையன் ராகுல் எப்ப வருவாரு? அவரை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்துருவான். நான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கிற ரோட்டோட நிலைமையை பத்தி நான் சொல்லியிருக்கேன். எப்படியோ அதை சரி பண்ணா போதும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருவேளை நீங்க இந்த கிராமத்துல இல்லைன்னா இந்த கிராமம் இப்படி இருந்திருக்காது. அப்படிலாம் சொல்லாதீங்க. நானும் இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஆளுதான். நான் பிறந்த இந்த கிராமத்துக்கு நான் உதவி பண்றது என்னோட கடமை. இவ்வளோ பெரிய விஷயம் பண்றீங்க. அதனாலதான் இந்த கிராமத்து ஆளுங்க எல்லாரும் உங்க மேல மரியாதை வச்சிருக்காங்க. ஏதாவது கஷ்டம்னா அவங்க உங்களை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி, நான் இப்போ கிளம்புறேன். அடுத்த நாள் கிராமத்துக்கு சித்தர்கள் வராங்க. அதோட அந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு கூடாரத்தை போடுறாங்க. அட, உனக்கு இந்த விஷயம் தெரியுமாப்பா? நம்ம ஊருக்கு சாமியார் வந்திருக்காராமா. எல்லாரோட கஷ்டத்தையுமே அவர் போக்கிடுவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவர் ஒன்றும் சாதாரணமான சாமியார் இல்ல. அவர் கடவுள்கிட்டயே பேசுவாராமா. சரி வா, நாம போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு வரலாம். கிராமத்தாட்கள் அந்த இடத்துக்கு போய் அங்கேயே இருந்தாங்க. சாமியாரு கண்ணு மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அங்க அவருக்கு பக்கத்துல அவரோட சிஷ்யன் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் தான் எல்லாரோட கஷ்டங்கள் அப்புறம் வருத்தங்களை பத்தி சாமியாரோட காதுல போய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச தூரத்துல நின்னு ராகுல் பானு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ராகுல் பானு அந்த மாஸ்டரோட பையன். அவரு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக சிட்டிக்கு போயிருந்தாரு. வணக்கம்ப்பா. ராகுல், வந்துட்டியா? நீ நாளைக்கு வரேன்னு தானே சொன்னேன். ஆமா, வேலையெல்லாம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. இனி அங்கிருந்து என்ன பண்றது? அதனால தான் நான் வந்துட்டேன். நல்ல வேலை. அப்போ நான் கிராமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு சாமியாரை பார்த்தேன். கிராமத்துக்கு சாமியார் ஏன் வந்திருக்காரு? ஆமா, கிராமத்தாளுங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இந்த சாமியார் மலையில தான் இருப்பாராம். கொஞ்ச நாள் அவர் இங்க தங்கிட்டு மறுபடியும் அவர் மலைக்கு திரும்ப போயிடுவாராமா. ஆனா அப்பா, போதும் போதும், முதல்ல ஏதாவது சாப்பிடு. நாம அப்புறம் பேசிக்கலாம். மெது மெதுவா சாமியார பாக்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. முழு மனசோட நாம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்னு கிராமத்தாட்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே சுவாமிஜிக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு நகை கடைக்காரரோட வீட்டுல திருட்டு நடக்குது. நகை கடைக்காரரோட நகைகள் அப்புறம் பணமும் திருட்டு போயிடுது. மாஸ்டர் ஜி, என் வீட்டுல திருட்டு நடந்திருக்கு. வீட்டுல இருக்கிற பணம், நகை எல்லாத்தையும் திருடி இருக்காங்க. என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல இது வரைக்கும் திருட்டு நடந்ததே இல்லையே. மாஸ்டர் ஜி, இது வரைக்கும் நான் சம்பாரிச்ச எல்லாமே திருடு போயிடுச்சு. நான் இனிமே என்ன பண்றது மாஸ்டர் ஜி? நான் என்ன பண்றது? இப்படி அழுதுட்டே இருக்காதீங்க. நம்ம சீக்கிரமா போய் அந்த திருடனை கண்டுபிடிக்கலாம். இப்படி அழுதுட்டே இருக்காதீங்க. நம்ம சீக்கிரமா போய் அந்த திருடனை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஒவ்வொருத்தர் வீடா எல்லா வீட்டிலயுமே திருட்டு போயிட்டு இருந்தது. கிராமத்தாட்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த தடவை மாஸ்டராலையும் யாருக்கும் எந்த உதவியும் பண்ண முடியல. மெது மெதுவா கிராமத்தாட்களுக்கு மாஸ்டர் மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருந்தது. நீங்க எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. சீக்கிரமா அந்த திருடனை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எப்படி மாஸ்டர் ஜி? எங்க எல்லாரோட வீட்லயும் ஏதாவது திருட்டு போய்கிட்டே இருக்கே. இது வரைக்கும் உங்க வீட்டுல மட்டும்தான் எதுவுமே நடக்கல. அதனாலதான் எங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியவே புரியாது. நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், இன்னும் 2 நாளைக்குள்ள அந்த திருடன் உங்க முன்னாடி இருப்பான். கிராமத்தாட்கள் எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த திருடனை எப்படி பிடிக்கிறதுன்னு ராகுல் தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாரு. அதனால ராகுல் முதல்ல அந்த சாமியாரோட கூடாரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. மெது மெதுவா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ சாமியார்
அவரோட கூடாரத்துக்கு வந்து அவரோட தாடி மீசையை எடுத்துடுறாரு. நாம இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்லயுமே திருடிட்டோம். இன்னும் நம்ம திருடுறதுக்கு எத்தனை வீடு தான் பாக்கி இருக்கு? எல்லா பணக்காரங்க வீட்லயும் நாம திருடிட்டோம். ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. இந்த கிராமத்தாளுங்க எவ்வளவு முட்டாளா இருக்காங்க. முதல் தடவையா இவ்ளோ முட்டாள்களை பாக்குறேன். சாப்பிட்டா மயக்கம் வர அந்த பிரசாதத்தை நீ அவங்களுக்கு கொடுத்துட்டியா? அதெல்லாம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு ராத்திரியே அவங்க தூங்கிடுவாங்க. நாம போய் திருடிடலாம். ராகுல் கிராமத்துக்கு ஓடி போறாரு. அப்புறம் உண்மை என்னன்னு எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ சாமியாரு கூடாரத்துக்கு வந்து அவரோட தாடி அப்புறம் மீசையை எடுத்துடுறாரு. நாம இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்லயுமே திருடிட்டோம். இன்னும் நம்ம திருடுறதுக்கு எத்தனை வீடு தான் பாக்கி இருக்கு? எல்லா பணக்காரங்க வீட்லயும் நாம திருடிட்டோம். ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. இந்த கிராமத்தாளுங்க எவ்வளவு முட்டாளா இருக்காங்க. முதல் தடவையா இவ்ளோ முட்டாள்களை பாக்குறேன். சாப்பிட்டா மயக்கம் வர அந்த பிரசாதத்தை நீ அவங்களுக்கு கொடுத்துட்டியா? அதெல்லாம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு ராத்திரியே அவங்க தூங்கிடுவாங்க. நாம போய் திருடிடலாம். எல்லாரும் இப்பவே கிளம்புங்க. அந்த சாமியாரை நம்ம ஒரு வழி ஆக்கிடலாம். இல்ல, இது சரியான நேரம் இல்ல. நாம அவங்களை கையும் களவுமா பிடிக்கணும். நீங்க அந்த பிரசாதத்தை சாப்பிடாதீங்க. ஆனா தூங்குற மாதிரி நீங்க நடிங்க. இரவானது திருடுறதுக்காக 2 பேர் வராங்க. அதுவும் சாமியாரோட வேஷத்துல வராங்க. ராகுல் என்ன பண்ண சொன்னாரோ அப்படியே கிராமத்தாட்கள் பண்றாங்க. திருடங்க திருடி முடிச்சிட்டு வெளியே வந்த உடனே கிராமத்தாட்கள் அவங்கள பிடிச்சிட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. கிராமத்தாட்களுக்கு திருட்டு போன எல்லாமே திரும்ப கிடைச்சது. அப்புறம் மாஸ்டர் ஜிக்கு கிராமத்தாட்களோட நம்பிக்கை திரும்ப கிடைச்சது. நீ என் பிரச்சனைலாம் தீர்த்து வச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது மகனே. எப்படி நான் பண்ணாம இருப்பேன்பா? இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாச்சே. அந்த சாமியார் ஒரு திருடன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்பா, நம்ம கிராமத்துக்கு புதுசா வந்தது அவர் மட்டும்தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் திருட்டே ஆரம்பிச்சது. அப்புறம் என் சந்தேகம் முதல்ல அவர் மேலதான் ஆரம்பிச்சது. நல்ல வேளை நம்ம திருடனை பிடிச்சிட்டோம். அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டோம். இனிமே நம்ம கிராமத்தாளுங்க நிம்மதியா தூங்கலாம். ராகுல் அவரோட சத்தியத்தை நிறைவேற்றிட்டாரு. அப்புறம் பேராசை பிடிச்ச சாமியாருக்கு அவருக்கு ஏத்த தண்டனை கிடைச்சது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் திருட்டே ஆரம்பிச்சது. அப்புறம் என் சந்தேகம் முதல்ல அவர் மேலதான் ஆரம்பிச்சது. நல்ல வேளை நம்ம திருடனை பிடிச்சிட்டோம். அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டோம். இனிமே நம்ம கிராமத்தாளுங்க நிம்மதியா தூங்கலாம். ராகுல் அவரோட சத்தியத்தை நிறைவேற்றிட்டாரு. அப்புறம் பேராசை பிடிச்ச சாமியாருக்கு அவருக்கு ஏத்த தண்டனை கிடைச்சது.